அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் இப்போ விட போகிறாங்க 2025. அப்ளிகேஷன் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025. இது நோட்டிஃபிகேஷனு அப்போ தான் விட போகிறாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷனு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் எதுவும் சொல்லலை. அது 23/1/2025 அப்போ தான் வேக்கன்சி எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட போகிறாங்க. இருந்தாலும் நம்ம என்னென்ன ரெடி பண்ணிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது 32,000 வேக்கன்சி இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே 32 வேக்கன்சி இருக்குது. இப்போ இந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணோம்னா என்னென்ன நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம் மாதிரி இல்லை, இது முழுக்க முழுக்க வேறு. இப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இப்போ பிசி எம்பிசி அப்படின்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தனித்தனியாக கம்யூனிட்டி கொடுத்து அது வேக்கன்சி காட்டுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓபிசி அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். அது யார் யார் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசியும் எம்பிசியும் சேர்ந்தவங்க தான் ஓபிசி. இவங்க 2 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்னு அப்படின்னு ஒன்று வாங்கணும். இங்கே பார்த்திங்களா, எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் அப்படின்ட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பிசி எம்பிசியில் இந்த ஓபிசியில் வந்துடுவாங்க. அடுத்து எஸ்சி எஸ்டிலாம் அவங்க வாங்க தேவையில்ல, அவங்க சர்டிஃபிகேட் வச்சு அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் பிசி எம்பிசியாக இருக்கிறவங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வைக்கலைன்னா நீங்கள் ஜென்ரலில் வந்துடுவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சா மட்டும்தான் இந்த ஓபிசி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் கலந்துக்க முடியும். ஜென்ரல்ன்றது பிசியும் வருவாங்க, எம்பிசியும் வருவாங்க, எஸ்சியும் வருவாங்க, எஸ்டியும் வருவாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்திலும் வருவாங்க, எல்லாருமே கலந்துக்குவாங்க. அதனால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிங்க. அது எங்கே வாங்குறது அப்படின்னா, நம்ம விஓ ஆஃபீஸ்லேயே அங்கே போயிட்டு மக்கள் கணினி மையத்தில் போய் ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு, நீங்கள் போய் உங்கள் அருகாமையில் இருக்கிற விஓ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் ஓபிசி சர்டிஃபிகேட் பதிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரில் போய் சொல்லிடுங்க. அது ஆர்ஐ கிட்ட போகும். அவங்களையும் பார்த்து நேரில் போயிட்டு, இந்த மாதிரி விஓ அனுப்பிச்சி விட்ருக்காங்க மேடம், இந்த மாதிரி எங்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போயிட்டு உங்கள் கைக்கு வந்துடும். அதாவது ஆன்லைனில் வந்துடும். அதை நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரி இருந்தால் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் வேறு என்ன சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு இருப்பிடச் சான்றிதழ் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே 60 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும் கவர்மெண்ட்டுக்கு. ஓபிசிக்கு 60 ரூபா, இருப்பிடச் சான்றிதழுக்கு 60 ரூபா, இன்கம் சர்டிஃபிகேட் 60 ரூபா. இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் அதிகமாக தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவசர காலத்தில் உதவும். அதாவது அவங்க இருப்பிடச் சான்றிதழ் இருக்குதா, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குதா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு கேட்க மேலே நீங்கள் அப்போ போய் வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ டைம் இருக்க மேலே வாங்கிட்டிங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படின்னா, அது ஒரு தாட்டி வாங்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானது. ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசி எம்பிசி அதாவது ஓபிசி அப்படின்றவங்களுக்கு 500 ரூபாவும், அடுத்து எஸ்சி எஸ்டி அப்படின்றவங்களுக்கு ஃபீமேல் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா
ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ண மேல் கொடுக்கணும். 2வது வந்து எந்தெந்த ஸ்டேட்டு அப்படின்ட்டு பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு இதில் எது வரும், நம்மளுக்கு எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து இருக்குது சென்னை அப்படின்ற இதில் வரும். நம்மளுக்கு வந்து இதில் வரும். அதாவது இந்த சென்னைக்கு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நம்ம பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணலாம், அடுத்த ஸ்டேட்டுக்கும் பண்ணலாம். நம்ம எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்குற இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கு இனி வரும் காலத்தில் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. உங்களுக்கு வந்து பேவே வந்து பார்த்திங்கன்னா 18,000 அதுக்கப்புறம் வந்து டிஏ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிட்டி அலோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிக்கல் அலோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்கள் கைக்கே வந்து பார்த்திங்கன்னா 27,000 சம்திங் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதனால் இந்த 18,000 அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களோட 1,500 தான் கம்மி. அதனால் இந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் படிங்க. ஏஜ் பாருங்கள், 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வர மேல் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சிலபஸ் என்னென்ன சிலபஸ்ஸு, எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே 23/1/2025 விடுவாங்க. அப்போ வர மேல் உங்களுக்கு நான் இந்த அறிவிப்பு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.